Hello friends, welcome to Jeevanya's Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போறோம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. சட்டுன்னு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே டேஸ்டியா செய்ய முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு ரைஸ் ரெசிபி. இது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதுல நல்ல பழுத்த தக்காளியா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இத நல்லா நைஸா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 3 தக்காளி எடுத்துட்டு அதோட காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா அதை கட் பண்ணிட்டு இத அப்படியே குக்கர்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில வச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இத நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு தக்காளியோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமா இருக்கணும். அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. பாருங்க தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்து அந்த தோல் கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் இந்த தக்காளி எல்லாத்தையும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடுவோம் இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இத நல்லா பொரிய விடுங்க. ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணினது, 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு இத வதக்கி விடுவோம். பாருங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட்டா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு திரும்பவும் இத நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை மணம் முழுமையா போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்க காஞ்ச பட்டாணி யூஸ் பண்றீங்க அப்படினா அதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இத பச்சையா அரைச்சு சேர்த்திருக்கோம். அதனால தக்காளியோட பச்சை மணம் போற அளவுக்கு இத நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க தக்காளி முழுமையா வதங்கி அதோட தண்ணி எல்லாம் வத்திட்டு பச்சை மணமும் போயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு இத நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலாவோட பச்சை மணம் கொஞ்சம் போகட்டும். பாருங்க மசாலா நல்லா குக் ஆகி அதோட பச்சை வாசனை முழுமையா போயிடுச்சு. இப்போ இதல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இத அப்படியே வைங்க. தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க தண்ணி நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு. இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத ஒரு தடவை பொறுமையா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா பொடியா நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசி இதல நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கூடிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத கரண்டி வச்சு கலக்க வேண்டாம். அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு இத எடுத்துக்கோங்க. 2 விசில் பிரஷர் ஃபுல்லா தானா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ஓபன் பண்ணுங்க. சாதம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட அடியில பிடிக்கல, குழையில நல்லா உதிரா வந்திருக்கு. இப்போ இத பொறுமையா இந்த மாதிரி சாதம் உடையாத அளவுக்கு கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இத சுட நம்ம பரிமாறிக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. फ्रेंड्स நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். Thank you.